ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் ஆஷாட நவராத்திரினா என்ன, ஏன் இதை குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி இந்த நவராத்திரியில் மிகவும் முக்கியமாக வழிபடுற அன்னை வாராகியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. வாராகி அம்மன் யார், ஏன் அவங்களுக்கு பன்றி முகம், ஏன் இந்த நவராத்திரியில் இவங்களை அதிகமாக வழிபடுறாங்க அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். புராணங்களிலும் சக்தி மரபுகளிலும் வாராகி அம்மன் சப்த மாத்திரிகைகளில் ஒருவராக போற்றப்படுறாங்க. சப்த மாத்திரிகைகள் அப்படின்னா உலகத்தை தாங்கக்கூடிய தெய்வீக சக்தியின் 7 தாய்மார்கள் அப்படின்றது பொருள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி இப்படின்னு 7, அதாவது 7ன்றது தான் சப்த மாத்திரிகைகள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களில் வாராகி அம்மன் மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்தின் சக்தி அம்சமாக கருதப்படுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வராகம், அதாவது பன்றியின் முகம் அமைந்துள்ளது. இது ஒரு சாதாரண உருவம் இல்லை, உக்ர தெய்வமும் இல்லை, ரொம்ப கருணை நிறைந்த ஒரு தாய் தான் இவங்க. ஏன் பன்றி முகம்? புராணங்களில் வராக அவதாரத்தில் மகாவிஷ்ணு பூமாதேவியை ஆழ்கடலில் இருந்து மீட்டார் அப்படின்னு இருக்கு. அதோட ஆன்மீக அர்த்தம் என்னன்னு தெரியுமா? எவ்வளவு ஆழமான இருளிலோ கஷ்டத்திலோ மனச்சோர்விலோ ஒருத்தங்க இருந்தாலும் இறையருள் அவரை மீண்டும் உயர்த்த முடியும் அப்படின்றது தான் இதோட பொருள். அதனால் இந்த உருவம் பயமுறுத்துவதற்காக அல்ல, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் சக்தி, அவ்வளோதான். லலிதா பரமேஸ்வரியின் தண்டநாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீவித்யா மரபுகளில் அன்னை வாராகி லலிதா திரிபுர சுந்தரி தண்டநாயகி அப்படின்னும் போற்றப்படுறாங்க. அதாவது தேவியின் தெய்வீக படைக்கு தலைமை தாங்கும் சக்தி அப்படின்னு இதோட பொருள். அநீதி, அறியாமை, அகந்தை இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீக்கி தர்மத்தை நிலைநிறுத்தும் தெய்வீக சக்தி கொண்டவள் அன்னை வாராகி. ஏன் இவரை வழிபடணும்? பல பக்தர்கள் வாழ்க்கையில் குழப்பம், பயம், தடை, மன அமைதி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நேரங்களில் மனமுருகி வாராகி அம்மனை நினச்சி பிரார்த்திக்க ஆரம்பித்தாங்கன்னா அது வெறும் பிரச்சனையை மட்டும் தீர்க்காது, சரியான முடிவுகளை எடுக்கிற தெளிவையும் தர்மமான பாதையில் நாம் நடக்கிறதுக்கும் மன வலிமையும் கொடுக்கும். இதுதான் வாராகி வழிபாட்டின் ஆழமான நோக்கம். நாளைய பதிவில் வாராகி அம்மன் ஏன் இரவு நேரத்தில் வழிபடுறாங்க, அது எல்லோருக்கும் கட்டாயமாக வீட்டில் எப்படி எளிமையாக வழிபடலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஓம் பராசக்தி.